அடுத்தது இந்த கோயில், அதாவது கபாலீஸ்வரர் கோயிலே உட்பிரகாரத்திலே சுவாமியினுடைய லிங்கோத்பவ மூர்த்திக்கு சற்று பின்னாலே அற்புதமான வீரபத்திரர் இருக்கின்றார். இவர்தான் 500வது, அதாவது சொல்லுங்க, ரியல் வீரபத்திரர். இந்த வீரபத்திரிய மூர்த்தி மிக மிக சக்தி வாய்ந்தவர். மேற்கு பார்த்த சூரியனை இங்கே உள்ள 6வது இந்த வீரபத்திரர் காயத்ரி சொல்லி வணங்குவது. இங்கே சுவாமிக்கு வீரபத்திரருக்கு சற்றே நீங்கள் சொல்லும் பொழுது அந்த கார்னரிலே மூலையிலே மேற்கு பாதத்திலே சூரிய பகவான் இருக்கின்றார். இவரை சூரிய ஹோரையிலே வழிபடுவது, சூரிய கொடி தைலம், சூரிய பிரகாச தைலம், இப்படி செம்பருத்தி தைலம் இவைகளை ஏற்றி பாதுகாப்பு முக்கியம். வழிபடுவது காரிய சித்தியை கொடுக்கின்ற, கண் சம்பந்தமான நோய்களை தீர்க்கின்ற, வெற்றிக்கு மேல் வெற்றி தருகின்ற இந்த சூரியனை வழிபடுவது, சூரிய காயத்ரி மந்திரங்களை ஓதுவதும், கர்ப்பப்பை சம்பந்தமான எப்படிப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் உடனே நிவர்த்தி கிட்டும். 7, இந்த கோயிலிலே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த கோயிலில் ராகு கேது இவர்களுக்கு அற்புதமான நல்ல விடை கிடைக்கின்ற பரிகார ஸ்தலம். இந்த தலத்திலே ஒரு காலத்திலே முந்தைய யுகங்களிலே ராகு கேது பரிகார ஸ்தலமாக இருந்தது. இது மீண்டும் வர இருக்கின்றது. மிக விரைவில் இது பரிகார ஸ்தலம் என்று மகான்கள் சொல்லி மனிதர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ராகு கேது பரிகார ஸ்தலமாக அமையும் ஸ்தலம் என்பது சித்தர்களுடைய, அதுவும் நமது வாத்தியாருடைய வாக்கு. 8, நீங்கள் மனதில் வைத்துக் கொள்வதற்காக எண்களை சொல்கிறோம். இந்த கபாலீஸ்வரர் கோயிலின் உற்சவ காலங்களிலே வெயில் நேரத்திலே எத்தனையோ சுவாமி புறப்பாடு, அதிகார நந்தி, இப்போ 63 நாயன்மார் இப்படியெல்லாம் இருக்கும்போது வெயில் நேரத்திலே, வெயில் காலத்திலே நீங்கள் எல்லோரும் ஆரஞ்சு ஜூஸ், மனிதாரை சுத்தமாக சிவபார்த்திகளுக்கும் தரிசிக்க வரும் பக்தர்கள் அத்தனை பேருக்கும், தோள்களிலே சுவாமியை சுமந்து வரும் அடியார்களுக்கும் கொடுத்துனா அழிச்சாக்க தொலை தொடர்பு, டெலிகம்யூனிகேஷன், நம்ம எல்லாருமே தொலைபேசியை தொடர்பு கொள்கின்றோம். அந்த துறையிலேயே வேலை செய்கின்றவர்கள், நிபுணத்துவம் வாய்ந்த ஐடி செக்டார்ஸ், கண்டுபிடிப்பு, இந்த மாதிரி என்னென்னமோ செல்ஃபோன் கம்பெனிலாம் வருது பாருங்க, அதில் பாடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய உயர்ந்த நிலையை கொடுத்து மனதை சாந்தப்படுத்தி அற்புதமான உட்கார்ந்த இடத்திலே உலகம் புகழும் ஒரு மனிதனாக ஆக்கி சகலகலா வல்லவனாக ஆக்கும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் தானம். அப்படி தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள், கவலைகள், இன்னல்கள் உடனடியாக தீரும். 9, 8 சான் உடம்புக்கு இந்த சிரசே பிரதானம், தலை பிரதானம். ஆகையினால இந்த கபாலத்திலே, தலையிலே எல்லா விதமான முக்கியமான உறுப்புகள் இருக்கின்றது. கபால சம்பந்தமான எத்தனையோ நோய்கள், தலைவலி, தலையில் அடிபடுறது, என்னென்னமோ நரம்பு சம்பந்தமான வியாதி, அத்தனைக்கும் உடனடியாக ஒரு நல்ல தீர்வை கொடுக்கின்ற இடம் இந்த கபாலீஸ்வரர் ஆலயம். அபூர்வமான சக்தி வாய்ந்தவர் இந்த கபாலீஸ்வரர். கபாலம் சம்பந்தமான நோய்களுக்கு நல்ல நிவர்த்தி ஸ்தலம் இந்த கோயில். பூ உலகிலே இப்படி எங்கும் கிடையாது. தேய்பிறை அஷ்டமி திதியிலே இந்த கபாலீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து அர்த்தஜாமம் இரவு கோயில் நடை சாத்துவதற்கு முன்பாக செய்கின்ற அபிஷேக தீர்த்தத்தை பித்தளை கண்ணாடி பாத்திரங்களிலே பிடித்து வந்து தலையில் தெளித்து கொண்டு சிறிது அறிந்து வீட்டில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்போது மறதி, கலக்கம் நீங்கி நல்ல பேச்சு ஆற்றல் திறன் ஏற்படும். கபாலீஸ்வரருடைய மகிமையை தொடர்ந்து பாகம் 5 பார்ப்போம்.